அனைவருக்கும் வணக்கம். மாரல் ஸ்டோரி 37. ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபுல் டேக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி. சந்தனப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒரு உழவர் தன்னோட 2 பசங்களோட வாழ்ந்துட்டு வர்றார். அந்த உழவர் முதுமையடைந்த காரணத்தினால இறந்து விடுறாரு. அதுக்கப்புறமா அண்ணனும் தம்பியும் வறுமையில வாடுறாங்க. அண்ணன் தம்பியோட கைய பிடிச்சு சொல்றான், இந்த மாதிரி நம்ம இந்த ஊர்ல எவ்வளவோ வேலை பார்த்தும் நம்மளால சம்பாதிக்க முடியல. அதனால நான் வெளியூர் போய் பணம் ஈட்டி திரும்புகிறேன். அது வரைக்கும் நீ தான் குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பிகிட்ட சொல்லிட்டு போறார். ரொம்ப தூரம் நடந்து இந்த கிராமத்தை விட்டு வேறொரு ஊருக்கு அவர் போறாரு. அங்க ஒரு பண்ணையார பார்த்து எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்கவும் இவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா எனக்கும் ஒரு வேலையாள் தேவைதான், நீ வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில கண்டிஷன் சொல்றாரு. என்னன்னா, நீ 1 வருஷம் வேலை பார்க்கணும். 1 வருஷம் நீ வேலை பார்த்தீன்னா உனக்கு நான் 3 பொற்காசுகள் தருவேன். நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செய்யணும். நான் சொல்ற வேலை உன்னால செய்ய முடியல அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்கும் நான் ஒவ்வொரு பொற்காசு குறைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு இதோட சூழ்ச்சி புரியாம இவன் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரா. 1 வருஷம் இவன் கடினமா உழைக்கிறான். என்னென்ன வேலை சொல்றாரோ எல்லா வேலையும் செய்யறான். 1 வருஷமும் முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி இவன் அவர்கிட்ட போயிட்டு, பண்ணையாரே எனக்கு அந்த 3 பொற்காசுகளை தந்தீங்கன்னா நான் என் ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். சரி, இன்னைக்கு சாயந்தரம் நான் உனக்கு ஒரு 3 வேலை கொடுக்குறேன். அந்த 3 வேலையும் நீ முடிச்சிட்டீன்னா எனக்கு ஓகே தான், நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. முதல் வேலை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி 2 பீங்கான் ஜாடிகள் இருக்கு, அதுல பெரிய ஜாடி எடுத்து நீ சின்ன ஜாடிக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பையன் சொல்றான், அது எப்படி முடியும், பெரிய ஜாடி எடுத்து எப்படி சின்ன ஜாடிக்குள்ள வைக்க முடியும், இது நடக்க முடியாத காரியமாச்சு அப்படின்னு சொல்றான். இவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட எந்த விளக்கமுமே கேட்கல, உன்னால முடியுமா முடியாதா அப்படிங்கவும் அந்த பையன் முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே இவர் அதுல இருந்து 1 பொற்காசை குறைச்சுக்கிட்டார். 3 பொற்காசு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த 1 பொற்காசை அவர் குறைச்சுக்கிட்டார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஈரமான நெல் இந்த நெல்லெல்லாம் ரூமுக்குள்ளே வச்சு வெளியில எடுத்துட்டு போகாம அறைக்குள்ளே வச்சு நீ காய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கும் அது எப்படி பண்றதுன்னு தெரியல. வெயில் பட்டாதானே காயும், வெளியில எடுத்துட்டு போகாம எப்படி காய வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ என்கிட்ட அதெல்லாம் கேட்காத, உன்னால முடியுமா முடியாதா அப்படிங்கிறாரு. இதுக்கு இந்த பையன் முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப 2 பொற்காசுல இருந்து 1 பொற்காசை எடுத்துட்டார். அடுத்து 3வது வேலை, என்னோட தலையின் எடையை மட்டும் நீ கண்டுபிடிக்கணும். இவன் சொல்றான், மொத்த உடம்போட எடைனா கண்டுபிடிச்சிடலாம், அது எப்படி ஐயா தலையின் எடையை மட்டும் கண்டுபிடிக்க முடியும்னு கேக்குறான். உன்னால முடியுமா முடியாதாங்கிறாரு. இந்த பையன் உடனே முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த 1 பொற்காசையும் இவர் குறைச்சுக்கிட்டார். இவன் ரொம்ப ஏமாற்றத்தோட திரும்பி வந்துடுறான். வந்து இவன் தம்பி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த மாதிரி நடந்தது, இவன் என்னை ஏமாத்திட்டாரு அந்த பண்ணையார் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த தம்பிக்கு கோவம் வந்துருச்சு. இவர் என்ன பண்றாருன்னா, 1 வருஷம் கழிச்சு நான் திரும்புறேன், பொற்காசுகளோட நான் திரும்புறேன், நீ கவலைப்படாத, நம்மளை ஏமாத்தினவங்கள நம்ம ஏமாத்தி அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போறான். இவன் போய் அந்த பண்ணையார பார்த்து, நான் அந்த மாதிரி வேலை தேடி வந்திருக்கேன், எங்க ஊர்ல ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமா பேசுறான். உடனே இந்த பண்ணையார் நல்ல ஏமாளிகள்லாம் நம்ம கிட்ட சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அவன் கிட்ட சொன்னா அதே கண்டிஷன்ஸ் இந்த பண்ணையாரு சொல்றாரு. 3 பொற்காசுகள் 1 ஆண்டு முடிவுல நான் தருவேன், நீ செய்யாத வேலை ஒவ்வொன்றுக்கும் 1 பொற்காசுகளை குறைச்சுக்கிட்டுருவேன். இவனும் என்ன பண்றான்னா உழைக்கிறான். 1 வருஷம் ஃபுல்லா இவனும் உழைக்கிறான். அவன் சொல்ற மாதிரி அந்த தோட்டத்துல இருக்க வேலை எல்லா வேலையுமே இவன் செஞ்சிடறான். செஞ்சுட்டு போய் காசு கேக்குறான். அப்ப இந்த பண்ணையார் இந்த கண்டிஷன்ஸ் தான் சொல்றாரு. முத வேலை என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த பெரிய ஜாடி எடுத்து சின்ன ஜாடிக்குள்ள வைக்கணும் அப்படின்ட்டு. தம்பி விவரமா என்ன பண்றான் அப்படின்னா, பெரிய ஜாடிய உடைச்சிட்டு அந்த தூள்கள் எல்லாம் எடுத்து இந்த சின்ன ஜாடிக்குள்ள போட்டுடுறான். உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. விலை உயர்ந்த பீங்கான் ஜாடி, அதை எப்படி நீ உடைப்ப அப்படின்னு கேக்குறாரு. நீங்க உடைக்கலாம் உடைக்க கூடாதுன்னு எந்த விதமான நிபந்தனைகளும் நீங்க சொல்லல, அத உள்ள வைக்க சொன்னீங்க, உங்க ஆசைப்படி நான் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல தப்பிச்சிட்டியா, அடுத்து 2வது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2வது இத சொல்றாரு. இந்த மாதிரி இந்த நெல்லெல்லாம் அறைக்குள்ளேயே வச்சு நீ காய வைக்கணும், வெளியில எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. இவன் உடனே என்ன பண்றான், இந்த கூரை இருக்குல்ல, இந்த கூரை எல்லாத்தையும் வேக வேகமா பிச்சு போட்டுறான். உடனே இவருக்கும் வந்துருது, கூரை வேகிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நீ இப்படி பிச்சு போடுறியே அப்படின்னு கேக்குறாரு. நீங்க என்ன சொன்னீங்க, நெல்லை காய வைக்கணும் வெளியில எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு, அததான் நான் பண்ணேன்.
உங்களுக்கு என்ன, நெல்லு காஞ்சா போதும் தானே, இப்ப சூரிய ஒளி நேரா வரும்ல அப்படின்னு சொல்லிடுறான். இப்பயும் இவர் சொல்றாரு, பண்ணையாரு இன்னும் ஒரு இது இருக்கு, வேலை இருக்குல்ல, நீ எப்படி பண்றன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைய சொல்றாரு. இந்த மாதிரி என்னோட தலையின் எடையை மட்டும் நீ வந்து அளக்கணும், அதாவது அந்த எடையை மட்டும் நீ அளவிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்ச இவன் என்ன பண்றான் அப்படின்னா, போயிட்டு ஒரு பம்கின் எடுத்துட்டு வரான். அந்த தோட்டத்துல இருந்து ஒரு பம்கின் எடுத்துட்டு வரான். இவர் எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மாதிரி தராசு இருக்கு என்கிட்ட, இந்த தராசுல ஒரு பக்கம் பம்கினையும் ஒரு பக்கம் உங்களோட தலைய நான் வெட்டியும் வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு அரிவாள் எடுத்துட்டு வெட்டுற மாதிரி வர்றான். இவர் உடனே பயந்து, இந்த மாதிரி இவர் பண்ண தப்பு இப்பதான் இவருக்கு புரியுது. அப்ப இவர் வந்து ஒத்துக்கிறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணது எல்லாமே தப்புதான், நான் இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாத்தி இருக்கேன், எனக்கு நீ பாடம் புகட்டணும்னுதான் புரியுது, இனிமேல் நானும் யாரையும் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் நல்லவரா மாறிடுறாரு. இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம யாரையாவது ஏமாத்தணும் அப்படின்னா நம்மளும் யார்கிட்டயாவது ஏமாந்து போயிருவோம். ஏமாத்துறதும் தப்பு, ஏமாறுறதும் தப்பு. அதனால நம்மளும் யாரையும் ஏமாத்த வேண்டாம், நம்ம யார்கிட்டயும் ஏமாறவும் வேண்டாம். ஏப்ரல் ஃபுல் டேவான இன்னைக்கு இந்த கதை ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.